அம்பாசமுத்திரம் தொகுதி எம்எல்ஏ இசக்கி சுப்பையா தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். முன்னதாக சபாநாயகர் ராஜினாமா கடிதத்தை ஏற்க மறுத்தார். தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது. அங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா தற்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமாக அந்த கடிதத்தை சபாநாயகரிடம் இசக்கி சுப்பையா வழங்கியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் ஏற்கனவே நேற்றைய தினம் அதிமுக சார்பில் 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் வழங்கினார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்து இணைந்திருந்தனர். இதன் நிலையில்தான் இசக்கி சுப்பையாவும் தற்போது தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதத்தில் ஒரு சில தவறுகள் இருந்ததன் காரணமாக அதை திருத்தி கொண்டு வர சபாநாயகர் வலியுறுத்தியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்போது அந்த திருத்தம் மேற்கொண்டு மீண்டும் அந்த ராஜினாமா கடிதம் என்பது சபாநாயகரிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. சபாநாயகரும் அந்த ராஜினாமா கடிதம் தொடர்பாக அந்த விதிகளுக்கு உட்பட்டிருந்தால் உடனடியாக ஏற்றுக்கொள்வதாக தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவில் ஏற்கனவே இரட்டை விவகாரம், அதாவது சி.வி. சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும், எடப்பாடி பழனிசாமி ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாகவும் சபாநாயகரை சந்தித்து மனுக்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக இன்று காலை பார்த்தோம் என்றால் இபிஎஸ் தரப்பு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்தார்கள். குறிப்பாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தளவாய் சுந்தரம், OS மணியன் மற்றும் எம்பி இருக்கக்கூடிய எம்பி ஆகியோர் சபாநாயகரை சந்தித்தார்கள். இந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்கக்கூடாது என சபாநாயகரிடம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் அதிமுகவினுடைய சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் கொரோனா விவகாரம் என்பது நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் அந்த ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என சபாநாயகரிடம் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தன்னுடைய முடிவே இறுதியானது எனவும் ஆய்வு மேற்கொண்டு அதற்கேற்ப அறிவிக்கப்படும் எனவும் சபாநாயகர் தெரிவித்திருந்தார். ஆனால் ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தொகுதி காலியானதாக ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் தரப்பில் அரசிதழ் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்ட பட்சத்தில் 6 மாதத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அதன்படி பார்த்தோம் என்றால் மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய தொகுதிகள் காலியானதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து 6 மாதத்திற்குள் அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட இருக்கிறது. மேலும் தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் அம்பாசமுத்திரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இசக்கி சுப்பையாவும் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து என்ன மேற்கொள்ள இருக்கிறார் என்பது குறித்து ஆலோசித்து தெரிவிக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சி.வி. சண்முகத்தை பொறுத்தவரையில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அதிமுகவில் தொடர்ச்சியாக இது போன்ற ஒரு சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் இபிஎஸ் தரப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து இதனை ஏற்கக்கூடாது என அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இருந்த போதிலும் சபாநாயகர் முடிவே இறுதியானதாக பார்க்கப்படுகிறது. நந்தினி, அதே போல இன்று காலை பார்த்தோமானால் இபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான அந்த வலியுறுத்தலிலும் ஈடுபட்டிருந்தார்கள் சபாநாயகரிடம். தற்போது வரை அதிமுகவின் பலம் 2ஆக பிரிந்தாலும் கூட இபிஎஸ்க்கு தற்பொழுது ஆதரவானது கூடுதலாக கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று SP வேலுமணி தரப்பிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் மீண்டும் இபிஎஸ் தரப்பிற்கு இணைந்திருக்கிறார்கள். சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான அந்த நடவடிக்கை என்னவாக எடுக்கப்பட்டிருக்கிறது இப்போது வரை? நிச்சயமாக சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு மற்றும் கொறடா தேர்வு ஆகிய இரண்டும் சபாநாயகர் தான் இறுதியான முடிவு எடுக்க வேண்டும். சபாநாயகர் இது தொடர்பாக ஏற்கனவே தன்னுடைய ஆய்வில் இருப்பதாகவும் 2 தரப்பிடம் கொடுக்கப்பட்ட மனுக்கள் ஆய்வில் இருப்பதாகவும் அந்த மனுக்கள் மீது உரிய நேரத்தில் விசாரணை மேற்கொண்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக சட்டப்பேரவையில் அறிவிப்பதற்கான விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுக்கள் மீது சபாநாயகர் தான் இறுதியான முடிவை அறிவிக்க வேண்டும். சபாநாயகர் சட்டப்பேரவை அல்லது வெளியிலேயோ அது தொடர்பான முடிவை அறிவிக்கலாம். ஆனால் சபாநாயகரை பொறுத்தவரையில் சட்டப்பேரவையில் அறிவிக்க விருப்பம் தெரிவித்ததாக தெரிவித்திருந்தார். எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கும் போது அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னதாக தற்போது நிலவரத்தை பொறுத்தவரையில் மேலும் சில எம்எல்ஏக்களும் ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் ஒரு தகவல் என்பது வெளியாகி வருகிறது. இசக்கி சுப்பையா தற்போது இன்றைய தினம் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலைக்குள் மேலும் ஒரு சில எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் தற்போது வரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. அதற்கு மாறாக இபிஎஸ் தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாகவும், சி.வி. சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாகவும் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சபாநாயகரை சந்தித்து தற்போது இசக்கி சுப்பையா ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அந்த ராஜினாமா கடிதம் முறையாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த ராஜினாமா கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்படும். தொடர்ச்சியாக அந்த தொகுதி காலியானதாக தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கப்படும். தேர்தல் ஆணையம் உடனடியாக அரசிதழை வெளியிடுவார்கள். இதுதான் ஒரு சட்ட விதியாக
இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக இன்று காலையும் இபிஎஸ் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு மற்றும் கொறடா தேர்வு ஆகியவற்றை வலியுறுத்தினார்கள். ஆனால் தொடர்ச்சியாக சபாநாயகரை பொறுத்தவரையில் தன்னுடைய ஆய்வில் இருப்பதாகவும் உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியிடப்படும் என அவர் தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. அதிமுகவில் தொடர்ச்சியாக உட்கட்சி பூசல் நிலவி வரக்கூடிய நிலையில் எஸ்பி வேலுமணி, சி வி சண்முகம் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ராஜினாமா செய்து வருவது ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. நந்தினி, அதேபோல் இபிஎஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் தொடர்ந்து ராஜினாமாவை ஏன் உடனடியாக ஏற்றீர்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். அதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கிறார்கள். அங்கு என்ன அதற்கான விளக்கம் அளிக்கப்படுகிறது நந்தினி? நிச்சயமாக இபிஎஸ் தரப்பு ஆதரவு எம்எல்ஏக்களை பொறுத்தவரையில் சட்டமன்ற குழு தலைவர் தேர்வு மற்றும் கொறடா தேர்வு ஆகிய இரண்டும் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதற்கு மாறாக கட்டுத்தாவல் விதியின்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது தொடர்பாக சபாநாயகர் தான் இறுதியான முடிவை எடுக்க வேண்டும். சபாநாயகர் தரப்பில் தான் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்டு